ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அவங்க அப்பா தான் சொல்லிட்டு இருந்தாரு. உங்க அம்மா பட்டாம்பூச்சி மாரி சுத்திக்கிட்டு இருந்தா வீட்டுக்குள்ள. ஒரே ஒரு ஹெல்த் செக்கப் தான் போட்டோம். டாக்டர் பேசின பேச்சுக்கு எக்சர்சைஸ் பண்றேன், ஜிம்முக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கோவில் படத்துல கூடைய மாட்டிட்டு வடிவேல் நடப்பாரு பார்த்தீங்களா? அந்த மாரி ஆயிட்டா அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இது ஃபிளாக்ஸ் சீட்ஸ் பவுடர். அத வந்து சிவப்பரிசி மாவுல போட்டு, அதுக்கு மேல முருங்கைக்கீரை பொடி தூவி தோசையா செஞ்சு சாப்பிட்டேன். இதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு சாப்பிட முடியுமா? அப்படின்னு ஒரு சிலருக்கு தோணும். எனக்குமே தோணியிருக்கு. கரெக்ட்டா ஃபாலோ பண்ண முடியுமான்னு தெரியல, டைம் இருக்குமான்னு தெரியலன்னுலாம் டாக்டர் கிட்ட நான் உட்காந்து புலம்பிட்டு இருந்தப்போ அவங்க சொன்ன ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா? யுவர் ஹெல்த் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னாங்க. ரீசன்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது, எல்லாருக்குமே தான் இருக்கும். அதனால அது எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு ரொம்ப போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்காம ஓரளவுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படியே உங்களுக்கு அது பிக்கப் ஆயிரும் அப்படின்னாங்க. இது வந்து கீன்வா புலாவுங்க. காய்கறி சாதம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் செஞ்சுருந்தேன். பெரிய மசாலா பொருட்கள்லாம் எதுவும் சேர்க்கல. வெறும் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கேரட், பட்டாணி, பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் காரத்துக்கு. 1 கப் கீன்வா எடுத்திருந்தேன். அதுக்கு 3 கப் தண்ணி சேர்த்து உப்பு கொஞ்சமாக போட்டு ஒரு 4 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் ப்ரெஷர் குக் பண்ணேன். சும்மா அந்த ஃப்ளேவருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்தேன், அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அரை தக்காளி பழத்தை விழுதாக சேர்த்துக்கிட்டேன். ப்ரெஷர் குக்கரில் 1 கப் கீன்வா எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இது பன்னீர் தேச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி நல்லா வைரல் ஆச்சு பார்த்தீங்களா? அதுலேயே டோஃபு வச்சு செஞ்சுருக்கேன். லாங் வீடியோவில் சீக்கிரமாக அந்த ரெசிபியெல்லாம் ஷேர் பண்ணுறேன். இந்த யூடியூப்பில் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஃபார் பிகினர்ஸ்ன்னு போட்டால் நிறைய வீடியோஸ் வரும் பாருங்கள். அதில் ட்ரெயின் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பர்ஃபெக்டாக லாவகமாக பண்ணுறாங்களா, அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே பாதி நேரத்தை ஓட்டிடுறேன். என் வீட்டுக்காரர் தான் அப்பப்போ எட்டி பார்த்து, ஏம்மா வேடிக்கையாக பார்த்துக்கிட்டு இருக்காதம்மா, அதில் ஒரு 10% திருப்பி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுமா அப்படின்ட்டு இருக்காரு. சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?